சமீபத்தில் ஒரு ஆள் எனக்கு சொன்னார், சார் எவ்வளோ பெரிய ஆள் சார் நீங்கள், தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் சார், 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறீங்க சார், எவ்வளோ பெரிய ஆள் சார் நீங்கள், புண்ணியெல்லாம் பண்ணோண்ணா, தர்மம்லாம் பண்ணோண்ணா, நீ பெரிய ஆள்ண்ணா. 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறதுன்னு பெருசாக தெரியலையா? என்னையே நம்பி என் வீட்டில் இருக்கிற 7 பேரை அழ வைக்காமல் பார்த்துக்கிறேன்னு, அதாயா ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நடிச்சிருக்கேன் தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்கிறது படுற பாடு இருக்குது, படாத பாடு. எந்த நேரம் யார் முகம் வாடினாலும் எதுக்காக, ஏன் ஏன் அப்படியா, தும்மனா கூட யோசிச்சு திக்கு திக்குன்னு இருக்குது. ஒரு தகப்பனாக இந்த மேடைக்கு வரும்போது மிக பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த தியேட்டருக்குள்ளே நான் தலகாணிக்கு கிடைக்காது, ஒரு ரீல் கேண்டை வச்சுக்கிட்டு எத்தனை ராத்திரி இந்த தியேட்டருக்குள்ளே படுத்துருந்துருக்கேன். அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது சரி, நான் டைரக்ட் பண்ணும்போதும் பல படங்களை பார்த்துருக்கேன். இந்த சினிமா தான் என் காதல், என் ஆசை. இது தேனப்பன் சார் சொன்னார், சினிமாவை நம்புங்கன்னு. சினிமாவை நம்பினோர் கைவிடப்படார், நிச்சயமா. ஆனால் கஷ்டம்தான், போராட்டம் தான். இப்போ வரும்போது பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும் சினிமா, ஆனால் உள்ளே வரும்போது தான் அவருடைய வழியெலாம் தெரியும். ஒன்று குறிச்சிக்க, அது சின்ன படம்னு பேசுனாங்க, பட்ஜெட் படம். சிறியதுன்னு எழுதும்போது பெரிய ரீ போடுறான், ரா போடுறான். பெரியவர்னு எழுதும்போது சின்ன ரீ போடுறோம். ஆக இது சிறிய படம் இல்லை, எழுத்து வகையிலே இது பெரிய படம் தான். வெற்றி பெற்ற படம் தான் தெரியும். நான் எவ்வளோ படத்தில் அசோக்ராஜ் மாஸ்டர்லாம் இருக்காங்க, நான் டான்ஸ் ஆடிக்கிறேன், முட்டிலாம் ரத்தம், நான் டான்ஸர்லாம் கிடையாது, சினிமாவுக்கு வந்து கையை காலாட்டுற அவள் தான். என்ன சில பேர் விட மாட்டாங்க, உண்டு இல்லைன்னு நல்லா வெள்ளை கோட்டு போட்டு போவேன், கறி துணி மாதிரி ஆயிடும், துவைச்சி விட்ருவாங்க, ஆடுவேன், விட மாட்டேன், வருமா வரும், முட்டி ரத்தம் வரும், இந்த கையில் முட்டி எல்லாம் ஆடுவேன். அந்த பாட்டெலாம் பார்த்தாங்களா பார்க்கலையா யாருக்கு தெரியாது. எந்த பாடம் சார் நோங்க, எந்த படமா, என்ன பாடுபட்டாரு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விரலை மட்டும் ஆட்டினேன், கத்தாழ கண்ணாலன்னு. என்ன ஆடி இருக்கு சார், சூப்பர் சார். நான் எங்கேயும் ஆடினேன், ஒரு விரலை மட்டும் ஆட்டுறேன். இதுதான் சினிமா. நீங்கள் எதிர்பார்க்காம சின்சியராக வேலை செய்யுங்க, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இப்படி தான் மாறிடுவாங்க, இது மாதிரிலாம் வருவாங்க, எல்லாம் வரும். நான் சினிமாவில் உதாரணமாக சொல்கிறேன். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நைட்டு வேலை பார்க்குறோம், நைட்டு 1 மணிக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் சிக்கன் பிரியாணி விலை கம்மி, அப்போல்லாம் மட்டன் பிரியாணி தான் கம்மி, சிக்கன் பிரியாணி ஜாஸ்தி. அப்போது எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. ஒரு கூடையில் இருக்குது சிக்கன் எழுதி விட்ருக்காங்க, எல்லாருக்கும் சிக்கனை கொடுத்தாங்க. நான் போனோடனே மட்டனை கொடுத்தாங்க. ஏன் எனக்கு அது ஒன்று கொடுக்குறதாங்க, உனக்கெல்லாம் அது கிடையாது சொன்னாங்க. சரி நம்ம லெவல் ராவல் தானே வாங்கி போயிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் நான் கேட்டதெல்லாம் கோவப்பட்டு நேராக போய் ப்ரொடியூசர் சொல்லிட்டார். ப்ரொடியூசர் நேராக வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, நான் உன் அசிஸ்டண்ட் வந்து சிக்கன் பிரியாணியில் வேலை செய்ய மாட்டேன் பாடியா அப்படின்னார். உடனே எங்கள் டைரக்டர் எனக்கு பயம், கொலையை நினச்சி வேலை பயிர் போவான்ட்டு டைரக்டர் திருப்பினார். அவன் கேட்டது தான் தப்பு, எனக்கு முன்னாடி வரான், நான் போன பிறகு அப்புறம் போகிறான், அவன் கேட்குறலாம் தப்பு, கொடுங்கன்ட்டார். அப்படி வளரப்பட்டவன். ஒரு சிக்கன் பிரியாணிக்கு ஏங்கினவன் தான். அது இப்போ வந்து பிராய்லர் சிக்கன் வந்துச்சுன்னா சிக்கன் வரி சகஜமாக போச்சு, எல்லாம் மாறும். முதல்ல பிரதி நடிக்க வந்தபோது ஒரு கம்பெனியில் போய் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அப்புறம் அங்கே இருக்க 2 பேர், என்ன நடிக்கிற நீ, இப்படி பண்ணு அப்படி பண்ணியிருக்காங்க. அது நான் கேள்விப்பட்டது தான். அப்புறம் 3-4 வாட்டி ஒப்பெல்லாம் என்ன நடிகர், நான் பெரிய நடிகர், அவன் போய் சொல்லிக்கிறான் சொல்லிட்டு, என்ன நடிகர் நீ இப்படி நடிக்கிறேன்னோட அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் அழுகுறாப்புல. நான் என்ன அப்படி கேட்டேன், என்ன எதுக்கு அழுகுறேன்னு. அவங்க ஏதோ சொல்கிறாங்கப்பா, எனக்கு வரலப்பா அப்படின்ற. எதுக்கு வரல, அந்த 2 பேருக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கலை, அவள் தான். மற்ற எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி நடிக்கலையே. என்னைக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சோ நீ ஜெயிக்க போகிற. நீங்கள் நமக்கு என்னைக்கு வரலையே, இந்த வேலை வரலையேன்னு கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நான் ஜெயிப்போம். எவ்வளோ விழுந்திருக்கேன் நான், ஒரு வெற்றி கூட நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விழுந்து வராமல் வந்ததே கிடையாது. பொத்துன்னு விழுந்து வர தான்
இங்கே வந்திருக்கேன். இப்போ கூட சொல்கிறேன், நான் ஒரு குறும்படம்லாம் இருப்பேன். உதாரணத்துக்கு முதல்ல மகன் ஒரு படம் எடுத்தேன். அது என் சின்ன பையன் நடித்தான், நான் டைரக்ட் பண்ணேன், என் பொண்டாட்டி ப்ரொடியூசர். குடும்ப படம் அது. எனக்கு ஆசை நேஷ்னல் அவார்டு கொடுப்பாங்கல்ல, நான் அனுப்பிச்சி விட்டேன். நேஷ்னல் அவார்டு வாங்கி போன வேக திரும்பி வந்துச்சு. வந்து உடனே அழுத. என்னடா என் பொண்டாட்டி கேட்டேன், என்ன இதுதான் இல்லை நான் முதல் படத்துக்கு கொடுத்துருவாங்க அவனுக்கு. போனவனே நம்ம தான் கமர்ஷியல் படம்லாம் எடுத்துருக்கீங்கள, முயற்சி பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் விடாமல் அந்த படத்தை நான் அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் நடந்த சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சேன். அதில் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் இந்த செக்ஷனில் என் படம் ஒரு 500 வெள்ளைக்காரனால் கைத்தட்டப்படுச்சு. அந்த மகான்னு படம். அது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கையில் பார்க்குறேன், உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ஃபிலிம் டிவிஷன் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். எங்கள் கமிட்டி அந்த படத்தை யாராவது நீங்கள் ஷார்ட் ஃபிலிமோ டாக்குமெண்ட்ரி வச்சுருந்தா அனுப்பிச்சி விடுங்க, எங்கள் கமிட்டிக்கு பிடிச்சா நாங்கள் அதை வாங்கிக்கணும். நான் உடனே அது விஹெச்எஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அதுன்னு அங்கேருந்து ஒரு லெட்ரு ஒரு 3 மாதம் பொறுத்து, உங்கள் படத்தை எங்கள் கமிட்டி பார்த்தாங்க. எனக்கு அந்த படத்துக்கு 85,000 செலவு, சப்டைட்டில் 10,000, 95,000 செலவாச்சு. அங்கேருந்து லெட்ரு வருது, எங்களால் உங்கள் படத்துக்கு 1,95,000 தான் தர முடியும், பார்த்துக்கணும். கும்பிட்டுன்னு பானு கொடுத்துட்டேன். அவார்டு கொடுத்தா கூட அவ்வளோ வந்திருக்காது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்கிறேன். அதில் பணம் கிடச்சிருந்து ₹1,00,000 கிடச்சது மட்டும் இல்லை, 40 லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. இதான் பாடிவாங்க கிடச்சது. தோண்டு விடுற மாதிரி இருக்கா, அவார்டு கிடைக்கலையா, அப்போ தான் வேறு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அது எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், மிஸ் ஆகுதா, அதனால் விடாமுயற்சியாக இருங்க. இப்போ நானே வந்து 5ஆவதில் வில்லன் பண்ணேன். நான் வில்லன் பண்ணும்போது சொன்னாங்க, சார் வில்லன் அப்படின்னா மிஸ்கின்னு சொன்னபோது, நான் வில்லனா என்ன பண்ண மாட்டீங்களான்னு. இல்லையா, நடிகை வந்தால் எல்லாம் பண்ணணும், களிமண் மாதிரி இருக்கணும், எதை முடிச்சாலும் வந்துடணும், கல் மாதிரி தான் ஒச்சா உடஞ்சிடும், நான் பல்ல. ஆனால் என்னை பார்த்தா சிரிச்சிருவாங்களே, நீங்கள் பார்த்து வில்லன்னு பெருசாக கொண்டு போய் நிப்பாட்டி எல்லாம் சிரிச்சாங்கன்னு என்ன வருதுன்னு. அதை நான் பார்த்துக்க சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க சிரிச்சா பண்ணேன். அது ஷூட்டிங்கில் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் எனக்காக ஒரு என்ன மீசி எடுத்துறீங்களா? மீசி எடுக்கிறதா? அந்த வேலைலாம் கிடையாது. அவன் சார் எடுத்துக்க. ஏன் சார்? யோ, நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டாவே மீசை வச்சு தான் நடிச்சேன். கோபால படத்தில் கிருஷ்ணராக வருவேன், அப்போ கூட மீசி இருக்கும். நான் உடனே வைரமுத்து சார்ட்ட சொல்லி, எங்கள் மீசியோடு தான் வரேன், அதை பாட்டில் ஏதாவது கொஞ்சம் எழுதுறீங்கன்னு. ஆஹா, புது மீசை கொண்ட மாடன் கண்ணன் இவன் அல்லவா அப்படின்ட்டு எப்பான்னு தப்பிச்சிட்டேன். நான் கிருஷ்ணரா வேஷம் போட்டு மீசை எடுக்கல, இது எப்படியா எடுக்குதுன்னு. அப்புறம் இல்லை சார், ஏன் சார் அடம் பண்ணுறீங்கன்னு. ஏன் மீசை எடுக்க மாட்டீங்க? யோ, என்கிட்ட வளர்றது அது ஒன்று தான், அது இன்னும் எடுத்து சொல்லிட்டேன். அப்படியே அர்த்தம். இப்போ எதுக்குறா அவர் அடமாக இருந்து, அது அவர் சின்சியராக என்னை வில்லனாக கூட மாற்றி இந்த மக்களை ஒத்துக்க வச்சிட்டாரு. படம் ஓடிடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் இந்த படம் வெற்றி அடைந்த பிறகு உங்கள் மனநிலை எல்லாமே மாறும். புகழ மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கண்டிப்பாக ஏற்றுக்கும். மேலே வந்துட்டு பிரச்சனைலாம் பண்ணணும். இன்னும் வேணான்றீங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணி போனாவே சில இடத்துல பேச முடியாது. ஏன்னா சினிமாவில் கற்றுங்க. நம்ம ஒரு உதாரணமாக சொல்கிறேன். முன்னாடிலாம் முதல்ல மேடைக்கு போனோடனே எப்படி பேசணும்னு தெரியாது. ஏன்னா நம்ம டைரக்ஷன் கற்றுக்குறோம், நடிப்பு கற்றுக்குறோம், இதுக்கெல்லாம் வந்துமே தவிர மைக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு யாரும் கற்றுக்கணும் வந்துமா. இப்போ எல்லோரையும் மைக்கு ஏற்றி விட்றாங்க. முதல்ல பேச்சாளர் இருப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் மைக் கொடுத்துறாங்க. இப்போ சொல்ல போனால் இவ்வளோ மீடியாக்கள் சுற்றி மைக் வச்சிடறாங்க. நமக்கு ஒரு பெரிய லெவலில் ஃபீல் ஆகிடுது. சால்வெல்லாம் போட்டவுடனே மைக்கை பார்த்தோன்னே நான் அமெரிக்காவுடைய அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். யோ, நீ இங்கே இங்கே பிரசாத் லேபில் பேசுகிறோம், நம்ம வேறு அந்த மாதிரி போயிடுறோம். ஆனால் மைக் எனக்கு ஆரம்பத்தில் மக்கள் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற மேடையில் என்னை பேச கூப்பிட்டாங்க. ஆண் பாவம் இட்டு ஓடிட்டு இருக்கு, டப்புன்னு விட்டாங்க. நான் கைகளெலாம் ஆச்சுன்னா இது திடீர்னு பட்டு உளறேன். அவ்வளோதான். அவர் தலைமையில் கல்யாணம். ஒரு முஸ்லீமாக பிறந்தா மெக்கா மதீனா போயிட்டு வந்தால் அந்த ஜென்ம பலன், ஒரு கிறிஸ்டினாக பிறந்தா அந்த ஒரு போப்பாண்டர் தேசிச்சாவே அந்த ஜென்ம பலன், ஒரு தமிழ் குடிமகனை பண்ணால் புரட்சி தலைவரை பார்த்தாவே அந்த ஜென்ம பலன் அப்படின்னு பேசிட்டேன்.
உடனே அந்த நேரம் தோணுது உடனே அப்புறம் எம்ஜிஆர் அவர்களே என்னை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்து தட்டினார். இது அதுக்கப்புறம் பார்த்தா சீட்டு எழுதி வச்சுக்குவேன், பேப்பர் வச்சுட்டு அது எடுக்கலாமா வேணாமா பட் எடுத்து அப்புறம் பேசுறது. சில நேரத்தில் எடுத்து அந்த சட்டையை விட்டு வந்துடுவேன். வீட்டில் அதை மட்டும் எடுத்து வச்சு வேறு சட்டை விட்ருவாங்க. அப்போ பலதான் எடுத்து பேசுவேன், எடுக்காமல் பேசுவேன். கொஞ்ச நாள் அப்புறம் வீட்டு அருவாயிட்டு ஒரு மேடை நடிகர் திலகம் சிவாஜி சார் இருக்கார், நிறைய சினிமா உலகம் அப்படியே வராங்க. அன்றைக்கி 3 நாளாக நான் உட்காந்து நைட்டெல்லாம் எழுதுகிறேன், என்னென்ன பேசணுன்ட்டு. எல்லாரையும் கலக்கணும் அடி அசத்தணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் வராங்க, கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை சார். அப்படியே பேப்பர் உள்ளேக்குது. வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு எடுத்து கழிச்சு பாத்ரூமில் போட்டு என் பொண்ணு கேட்டாங்க, யார் என்ன எப்படி பேசுறீங்க? தட்டாம்பாரு கையே ஏற்கனவே டனால் தங்கவேல் பண்ணி வச்சுருக்காரு, அது மாதிரி அழுவிட்டா கூப்பிடல என்ன. அதுக்கப்புறம் ஒரு 2 படம் ஓடிச்சு. மறுபடியும் பார்த்தா பாண்டியராஜன் அவர்கள் நகைச்சுவாக இப்போது பல மணி நேரம் பேசிட்டு வரட்டாங்க. கூப்பிட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்போவும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறது நாம் வேலை. ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுப்போம், கூப்பிட்டாங்க கூப்பிட மாட்டாங்கன்னா அது அவங்க வேலை. அதனால் பேப்பர் எப்போ ரெடியாக வச்சுருப்போம், மனசுக்குள்ளே பதிய வச்சுருப்போம். நம்ம இந்த சினிமா அப்படி தான், ஒரு நேரத்தில் கூப்பிடுவாங்க, ஒரு நேரத்தில் கூப்பிட மாட்டாங்க.